வணக்கம். அடியேன் உங்கள் விஜய புருஷோத்தமன் பேசுகிறேன். இப்போ ஜாதகம் பார்க்க போகிறீங்க. ஜாதகர் என்ன சொல்கிறாரு? ராகு கேது தான் வினை ஊக்கிகள். நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ராகு கேதுகள் தான் வினை ஊக்கிகள். இப்போ பிதிர் கர்மாக்களை எங்கே செய்கிறது, எங்கே போய் செய்கிறது அப்படிங்கிற கேள்வி எழும். அப்போ இந்த பிதிர் கர்மாக்களை துர்மரணம், அகால மரணம், இளம் வயதிலே மரணம், இதெல்லாம் அதுவும் ஆத்மா சாந்தி அடையாத நிலை, இதெல்லாம் யாரை தாக்கும்? அந்த ஜாதகரை தாக்கும். அது ஜாதகருக்கு உண்டான கொடுப்பினையை செய்ய விடாமல் தாக்கும். அப்போ ஜாதகருடைய தசாபுத்தி நல்லாவே இருந்தாலுமே இந்த வினை ஊக்கிகள் நம்மளே கஷ்டப்படுத்தும், ஒரு துன்பத்தை கொடுக்கும். அப்போ ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? சார், ராகு கேது தோஷம் இருக்குது, பிதிர் தோஷம் இருக்குது, சனி ராகு சம்பந்தம், சூரியன் சனி சம்பந்தம், சனி பகவான் யாருடையெல்லாம் சம்பந்தப்படுறாரோ அதுக்குண்டான கர்மாக்கள் தோஷங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பற்றி கேட்டோம்னா, ஆமாம் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் எங்கே சார் போய் தீர்வு காண்றது? அது ஒரே இடம், திருவள்ளம் பரசுராம சேத்திரம், கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய, திருவனந்தபுரத்திலிருந்து பக்கத்துலேயே இருக்குது திருவள்ளம் பரசுராம சேத்திரம். திருவள்ளங்கிற இடம், அங்கே பரசுராமர் கோயில் இருக்குது, பரசுராம சேத்திரம்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பிதிர்கர்மாக்களை செய்யணும். அங்கே ஏழை பணக்காரன் யாருக்குமே பாகுபாடு யாருக்குமே கிடையாது. எல்லாத்துக்குமே டிக்கெட் வாங்கி தான் அங்கே பூஜை தர்ப்பணங்கள் செய்யணும். அங்கே போய் என்ன செய்யணும்? நாராயண பலி, பிண்ட தர்ப்பணம், திலஹோமம். யார் பேர் சொல்லி வாங்கணும்? நிறைய பேர் இங்கேருந்து சொல்லிடுவாங்க. அந்த கூகுளில் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஏஜென்ட்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் பேர் சொன்னால் உங்கள் பேர் சொல்லி டிக்கெட் வாங்கிடுவாங்க. அதுதான் பெரிய தவறு அங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க. யார் பேர் சொல்லி டிக்கெட் வாங்கணும்? இறந்தவ முன்னோர்களுடைய பேர் சொல்லி டிக்கெட் வாங்கணும். அது ஒருத்தர் பேர் சொல்லி டிக்கெட் வாங்கினா போதும். 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் சொல்லி டிக்கெட் வாங்கினாலும் 10 டிக்கெட் கிழிச்சு கொடுங்க. ஆனால் ஒரே ஒரு பூஜை தான் செய்வாங்க. அதனால் உங்களுடைய முன்னோர்கள், இப்போ அப்பாவுக்கு அப்பா இல்லை, தாத்தா அவர் இல்லைன்னா தாத்தா பேர் சொல்லி மட்டும் டிக்கெட் வாங்கி கொள்வது நல்லது. அப்போ டிக்கெட் வாங்கிட்டு எப்போ சார் பூஜை, எவ்வளோ நேரத்துக்கு அங்கே இருக்கணும்? காலையில் 4:30 மணிக்கு அங்கே இருக்கணும். 4:30 மணிக்கு இருந்தால் தான் அந்த பூஜை 6 மணிக்கு அங்கே சிறியவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறியவேலி அப்படின்னா கோயிலே பரசுராமர் உடைய உற்சவ மூர்த்தி 3 முறை வலம் வரும். கரெக்டாக அந்த 6 மணிக்கு அந்த மூர்த்தி வலம் வந்ததுக்கப்புறம் அந்த பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே நாராயண பலி, பிண்ட தர்ப்பணம், திலஹோமம். இப்போ நம்ம கோயிலில், நம்ம எல்லா கோயிலையும் என்ன பண்ணுவோம்? இறைவனுக்கு பலிபீடத்தில் உணவு அளிப்போம் இல்லையா, அமுது அளிப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கையாலேயே பிதர்களுக்கு அங்கே 9 பலிபீடம் வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளே சந்நிதிக்குள்ளாரே, சந்நிதிக்கு நேர் வெளியில் 9 பலிபீடம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பூஜை பிண்ட தர்ப்பணமும் நாராயண பலி பிண்ட தர்ப்பணம் எல்லாம் முடிச்சுட்டு, அந்த பிண்டங்கிறது சாப்பாடு தான். அங்கே கோயிலுக்குள்ளாரையே சாப்பாடு வடிப்பாங்க. அந்த சாப்பாட்டில் தான் நம்ம பிசைஞ்சு பிண்டமாக பிடிச்சி பூஜை செஞ்சுட்டு, அந்த பிண்டத்தை அங்கே 9 பலிபீடத்தில் பகுதி பகுதியாக பிரித்து அந்த 9 பலிபீடத்தில் போட்டுட்டு கை கால் அலம்பிட்டு திலஹோமம் செஞ்சுட்டு பரசுராமர் வழிபட்டுட்டு வர்றது தான் முறை. அந்த பரசுராமரை வழிபட்டுட்டு வந்தால் இந்த பிதிர் தோஷம் எல்லாம் நீங்கும். இதை பல ஜாதகருக்கு சொல்லி தீர்வு கண்டிருக்கு. அப்போ ஒரு சிலருக்கு கடுமையான தோஷங்கள் இருக்கும், கடுமையான பிதிர்கர்மாக்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் சொல்லுவோம். அப்போ சில பேர்த்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே அந்த தீர்வு கிடைக்கும்.
சில பேர்த்துக்கு. அதனால் என்ன சொல்கிறோம்னா 3 முறையாவது போயிட்டு வந்தால் கட்டாயம் தீர்வு கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த கோயில் வளாகத்திலேயே கோயில் பரசுராமருடைய சந்நிதி பக்கத்திலே வந்து அங்கே சாப்பாடு வடிப்பாங்க. அந்த சாப்பாட்டை தான் நம்ம பிண்டமாக பிசைகிறோம். அப்போ அங்கே எனக்கு மொழி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நீ எதுவுமே செய்ய வேணாம். அங்கே என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் புரியக்கூடிய நிலைகள் தான் சொல்லுவாங்க. இப்படி விநாயகர் பூஜையிலேருந்து எல்லாமே மந்திரங்கள் உச்சாரணம் செஞ்சு எல்லாமே ஒரு மைக்கிலேயோ சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு மொழி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மனசார அந்த சாப்பாட்டை பிசைகிறப்ப, பிண்டம் பிசைகிறப்ப மனசார அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களை உங்களுடைய கண்முன் கொண்டாருங்கள். அந்த உருவத்தை, பிம்பத்தை கண்முன் கொண்டாருங்கள். தலை முதல் பாதம் வரை உங்களுக்கு தெரியுமில்லே, உங்கள் தாத்தாவுடைய உருவம் தெரியும், உங்களுடைய அப்பாவுடைய உருவம் தெரியும், யாருடைய இறந்து போன முன்னோர்களுடைய உருவம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அந்த உருவத்தை முன்னால் கொண்டாருங்க. தலை முதல் பாதம் வரை கொண்டாருங்க. அந்த பாதத்துக்கு உண்டான வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு உண்டான அர்ப்பணத்தை செய்யுங்க. நீங்கள் எதுவும் செய்யவில்லை. இந்த பிண்டத்தை பிசைகிறப்ப மட்டும் அவர்களை முன்னோர்களை மனசார மனதில் நிறுத்தி பிசைஞ்சு அந்த தர்ப்பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த இதை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அனுகிரகமும் ஆசீர்வாதமும் செய்வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தை எந்த ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும், எந்த ஒரு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் குலதெய்வத்துக்கு ஒரு 11 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சுட்டு வாங்க. எந்த ஒரு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த குலதெய்வத்தை வழிபட்டுட்டு செஞ்சிங்கன்னா பூர்த்தி அடையும். ஏன்னா எல்லோருடைய முன்னோர்களுடைய ஆன்மா ஈயாவோ எறும்பாவோ உங்களுடைய குலதெய்வத்துடைய சந்நிதியில் தான் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளத்தில் இருக்கக்கூடிய பரசுராமர் கஷேத்திரத்தில் இந்த பிதிர் பூஜைகளை செய்து முன்னோர்களுடைய பித்தர்களுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து எப்பொழுது செல்லலாம், அமாவாசையிலே செய்யலாம். அமாவாசையில் பொதுவாக எல்லாருமே செய்வாங்க, அங்கே கும்பல் அதிகமாக இருக்கும். மேலும் மகம் நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து தீர்வு சொல்லப்படும். அடியனுடைய ஃபோன் நம்பர் 99 64 79 80 97 9964798097. வணக்கம்.